குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்குறது அடுத்த செஷன். விஞ்ஞான முறையுடன் தொடர்பான சில வரலாற்று சம்பவங்கள். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்குறது சில வரலாற்று சம்பவங்களை பார்க்க போறோம். அது விஞ்ஞான முறையோட தொடர்புடையவைகள். தானாக தோன்றும் பரம்பரை கொள்கை நிராகரிக்கப்படல். ஸோ முதல் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், பரம்பரை கொள்கைகள் என்ன செய்கிறாங்கன்னா தானாக தோன்றும்னு சொல்லியிருந்தாங்க. அது நிராகரிக்கப்படுது. அது எப்படி என்று பார்ப்போம். ரைட். சாதாரண நிலைமைகளின் கீழ் உயிரற்ற பொருட்களில் அங்கிகள் உண்டாகின்றனவென பல காலங்களாக மனிதன் நம்பி வந்தார். மனிதன் என்ன செய்யறான் என்று சொன்னால், சொல்லானா உயிரற்ற பொருளில் இருந்துதான் உயிருள்ள பொருட்கள் உண்டானது என்று சொல்லி, அதாவது உயிரற்ற அங்கிகள் உண்டானது என்று சொல்லி மனிதன் பல காலமாக நம்பிக்கை வந்திருக்கிறான். பழைய துணிகளில் எலிகளும் பலகைகளும் வண்டுகளும் மீன்களும் வன்கூடுகளில் மட்டைத்தோல்களும் அழுகும் இறைச்சியில் புழுக்களும் தோன்றுவதாக நம்பப்பட்டது. எப்படி நம்புறாங்கன்னு சொன்னா, உயிரற்ற பொருள்ல இருந்தான் அங்கிகள் வருகுதுங்கிறத நம்பினாங்கன்னே. அதை எப்படி அவங்க நம்புறாங்கன்னு சொன்னா, பழைய துணிகள்ல எலி வருகுதுன்னு சொல்லி நம்பியிருந்தாங்க. பலகைகள்ல வண்டுகளும் மீன்கள்ல வன்கூடிலிருந்து மட்டைத்தேளும் அழுகின இறைச்சியில இருந்து புழுக்களும் தோன்றுதுன்னு சொல்லி நம்பினாங்க. சரியா? ஒருவேளை உங்களுக்கும் அந்த ஒரு கேள்வியை இதுல கேட்கையிலும் அந்த மனிதன் அந்த உயிரற்ற பொருள்ல இருந்து அங்கிகள் உருவாகிறது என்று பண்டைய காலத்துல நம்பினான். அதுக்கு சில சான்றுகள் தர வேண்டாம். இதுல இருந்து 3 சொல்லு. அதாவது பழைய துணியிலிருந்து எலிகள் உருவாகிறதும், பலகையிலிருந்து வண்டுகளும், மீன்களின் வன்கூட்டிலிருந்து மட்டைத்தேளும், அடுத்தது அழுகுமுறைச்சியிலிருந்து புழுக்களும். ரைட். இவ்வாறான உயிரற்ற பொருட்களில் இருந்து, ஸோ இவை உயிரற்ற பொருட்கள். இது பழைய துணி உயிரற்ற பொருள். சரியா? பலகை உயிரற்ற பொருள். ரைட். அடுத்தது மீன்களின் வன்கூடு, மீன்களை சாப்பிட்றதுக்கு போகிற உயிரில் அற்ற நிலையில மீனை சாப்பிட்றதுக்கு போகிற அது உயிரற்றது. ரைட். அடுத்தது இறைச்சி நாங்கள் ஏதாவது ஒரு அங்கிகள்ல மிருகத்திலேருந்து வெட்டினத்துக்கு பிறகு அது எப்படியும் இறந்த உயிரற்றதாகத்தான் கருதப்படும். அழுகும் இறைச்சியும் அப்படித்தான். ரைட். ஸோ இவையெல்லாம் உயிரற்ற பொருட்கள். ரைட். ஸோ இவ்வாறான பொருட்களிலிருந்து அங்கிகள் தோன்றுகின்றன என்னும் நம்பிக்கை தானாக தோன்றும் பரம்பரை அழகு கொள்கை எனப்படும். ஸோ இன்னைக்கு அடுத்த கேள்வி கேளும், தானாக தோன்றும் பரம்பரை அழகு கொள்கை என்றால் என்னண்டு. ரைட். அப்போ அதுலேருந்து என்ன, அதுக்கு என்ன டெஃபினிஷன், அதாவது வரையறை என்று சொன்னால், வரைவிலக்கணம்: உயிரற்ற பொருட்களிலிருந்து அங்கிகள் தோன்றுகின்றன என்னும் நம்பிக்கைதான் தானாக தோன்றும் பரம்பரை அழகு கொள்கை. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து 2 கேள்விகள் கற்றுக்குரிய சாத்தியக்கூறுகிறது. ஒன்று, தானாக தோன்றும் பரம்பரை அழகு கொள்கை என்ற என்னன்னு சொல்லி ஒரு கேள்வியும், அடுத்தது பழங்கால மனிதர்கள் உயிரற்ற பொருட்கள்ல இருந்தான் அங்கிகள் உருவாகின்றது என்பதற்கு அவங்க நம்பிக்கொண்டிருந்த 3 அல்ல 4 விடயங்களை பற்றி சொல்லி கேட்பாங்கன்னா நீங்கள் இந்த இவைகளை எழுதணும். இந்த பேராகிராஃபில் மேக்சிமம் இவ்வளவுதான் கேள்வி கேட்கிறது. ரைட். உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் வைக்க வேண்டியது, இந்த தானாக தோன்றும் பரம்பரை கொள்கை என்றால் என்னங்கிறது கட்டாயம் உங்களுக்கு அதோட வரைவிலக்கணம் டெஃபினிஷன் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்து இது பார்ப்போம். இந்நம்பிக்கை பூரணமற்ற அவதானிப்புகளை அடிப்படையாக கொண்ட முடிவென உயிரியல் விஞ்ஞானியாகிய பிரான்சிஸ்கோ ரெடி கிறிஸ்துக்கு பின் 1668 ஆண்டில் செய்த பரிசோதனையின் மூலம் காட்டினார். இப்போ இந்த பிரான்சிஸ்கோ ரெடிங்கிற ஒரு உயிரியல் விஞ்ஞானி, ரைட், அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பரிசோதனைகள் மூலம், இதுக்கு முதல் நாங்கள் மூட நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருந்தோம் தானே, பழைய துணியிலிருந்து எலி வருகுது, பலகையிலிருந்து வண்டுகள் வருகுதுங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன செய்து பரிசோதனை மூலம் செய்து பார்க்கிறார், இது உண்மையா இல்லையான்னு சொல்லி. ஆனா அவர் அவதானிப்பு என்னன்னு சொன்னா, இந்த நம்பிக்கை பூரணமற்றது அல்லது பொய்ங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வாரார். ரைட். இந்த ஒரு வசனத்திலிருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா, இந்த
உயிரற்ற பொருட்கள் அங்கிகள் உருவாகிறது என்பது பூரணமற்ற அவதானிப்பு அல்லது பொய் என்பதை ப்ரூவ் பண்ணின விஞ்ஞானி சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்கலும் அவர் பிரான்சிஸ் ரெட்டி. அவர் எத்தனாம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் 1668 தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இவர் ஒரு உயிரியல் விஞ்ஞானி என்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அழுகும் இறைச்சியை சுற்றி ஈக்கள் மொய்த்ததை இறைச்சியில் உண்டான புழுக்கள் காலப்போக்கில் ஈக்களாக மாறி பறந்து செல்வதனையும் ரெட்டி அவதானித்தார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்ன முதலாவது டெஸ்ட் என்ன செய்யறாருன்னா அவர் அழுகிற இறைச்சியை எடுத்து வைக்கிறார். வைக்கக்குள்ள அவர் அவதானிக்கிற ஒரு நேரம் அவதானிச்சு கொண்டிருக்கிறார். அந்த அவதானிப்பில் என்ன நடக்குதுன்னா அவரை சுற்றுப்புற சூழல் இருக்கிற ஈக்கள் ஈண்டா கொசு என்று சொல்லுவோம். ரைட். ஈக்கள் இல்லாட்டி ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இது என்ன செய்யுதுன்னா அந்த அழுகின இறைச்சியில் என்ன செய்யுதுன்னா போய்த்து மொய்க்குது. மொச்சி அதில் என்ன செய்யுமாண்டா ஈக்கள் அவங்களோட முட்டையை விட்டு போட்டு போயிடும். அந்த முட்டை காலப்போக்கில் முட்டை பொரித்து அதிலிருந்து குடம்பிகள் உருவாகி புழுக்கள் ஆக வருது. அந்த புழுக்கள் தான் பிறகு முதிர்ச்சி அடைந்து ஈக்களாக மாறி ஈக்களாக பறந்து செல்லுது. இந்த விஷயத்தை தான் அவர் ரெட்டி அவதானிக்கிறார். ரைட். இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் உயிரற்ற பொருட்கள் இருந்து அங்கிகள் உருவாகின்றது என்பதை பொய் என்று நிரூபிக்கிறதுக்கு அவர் செஞ்ச பரிசோதனை என்னன்னு கேட்டால் நீங்கள் தான் இந்த இதை சொல்லணும். அதாவது அழுகும் இறைச்சி அவர் அவதானித்தார். அதில் ஈ மொச்சது. ஈயில இருந்து புழுக்கள் மொச்சத்துக்கு பிறகுதான் புழுக்கள் வந்திருக்கிற புழுக்கள்ல இருந்து அந்த புழுக்கள் ஈக்களாக மாறி போனது அவதானித்தார். இதற்கேற்ப அழுகும் இறைச்சியிலிருந்து வெளியேறும் ஒரு பொருள் காரணமாக அந்த இறைச்சியில் புழுக்கள் உண்டாகின்றன என்னும் கருதுகோள் முன்வைக்கப்பட்டு அதனை பரிசோதிப்பதற்கு ஒரு பரிசோதனை திட்டமிடப்பட்டது. ஸோ இவர் இதிலிருந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இப்போ இவர் அவருக்கு இது ஈக்கல் நான் வருதுங்கிறதோட அவர் என்ன செய்கிறார், இப்போ இறைச்சியிலிருந்து வெளியேற ஏதோ ஒரு பதார்த்தம் தான் அந்த இறைச்சியில் புழுக்கள் உண்டாகின்றது என்று சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். ரைட். ஸோ எங்களத்த யோசித்தேன் அப்படித்தான் இருக்கலாம் என்று சொல்லி அவர் என்னென்னா இன்னொரு வருஷம் செய்கிறார். அந்த அழுகிற அந்த பொருள் என்னன்னு அழுகும் இறைச்சியில் இருக்கிற இருந்து வெளியாகிற அந்த பொருள் என்னங்கிறத அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வலிக்கிறார். ரைட். ரெடி அதற்காக ஈக்கள் மொய்க்கத்தக்க இறைச்சி வைக்கப்பட்ட ஒரு பாத்திர தொகுதியை ஈக்கள் மொய்க்காதவாறு நுண்துளை கொண்ட மெல்லிய துணி வலையினாலும் மூடப்பட்ட இறைச்சி உள்ள ஒரு பாத்திர தொகுதி ஒன்றையும் பயன்படுத்தினார். ஸோ இன்னைக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இப்போ இந்த அழுகிய இறைச்சியிலிருந்து வெளியாகிற பொருள் என்னென்று பார்க்கறதுக்கு என்ன செய்கிறாண்டா 2 பாத்திரம் எடுக்கிறார். அந்த பாத்திரத்தில் ரெண்டுக்குள்ளேயும் அழுகிய இறைச்சி துண்ட போகிறார். ஆனால் உண்டை மூடி வைக்கிறார், ஒன்றை மூடாமல் வைக்கிறார். ரைட். இதில் இருந்தவங்களுக்கும் தெரியணும் இதில் எது கட்டுப்பாட்டு பரிசோதனை என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். ரைட். இதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இங்கு ஈக்கள் மொய்க்கத்தக்க பாத்திரம் பரிசோதனை ஒழுங்கமைப்பாகவும் ஸோ ஈக்கள் மொய்க்கிற அதாவது துணியால் மூடாதது உண்மைக்கு பரிசோதனையாக அதாவது நாங்கள் செய்ய போகிற பரிசோதனையாக கட்டுப்பாடாக டிரெக்டாக இறைச்சியில் வைத்து மொய்க்காதவாறு சீலையில் மூடி வைக்கிறேன். ரைட். அது கட்டுப்பாடு பரிசோதனை. வலையினால் மூடப்பட்ட பாத்திரம் கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒழுங்கமைப்பாகவும் காணப்படுறது. ஸோ இது அடுத்த பர்சன் அவர் ப்ரூஃப் பண்ணுறதுக்குரிய பரிசோதனை இதான் செய்தார். ரைட். எப்படி உங்கள்கிட்ட ஒரு வேளை அந்த பிரான்சிஸ் ரெட்டி அந்த உயிரற்ற பொருட்கள் அந்த அங்கிகள் உருவாகுறங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஆய்வூடத்தில் செய்த பரிசோதனையை விளக்கமாக கூறுவேண்டா நீங்கள் இந்த பரிசோதனையை நீங்கள் அழகாக சொல்லணும். நீங்கள் பிக்சர்ஸ் கீறி அழகாக சொல்லணும். ரைட். ரைட். இரு ஒழுங்கமைப்புகளிலும் இறைச்சி அழுகி இருப்பதை ரெட்டி அவதானித்தார். ரெண்டிலையுமே இறைச்சி அழுகி இருக்குது. ரைட். பரிசோதனை ஒழுங்கமைப்பினுள்ளே ஈக்கள் மொய்ப்பதனையும் புழுக்கள் உண்டாவதையும் அவர் சில நாட்களுக்கு பின்னர் ஈக்களாக
மாறி வெளியேறுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. முதலாவது அவர் அவதானிப்பு என்னன்னு சொன்னா 2 இது செட்டப்லையும் கண்ட்ரோல் அண்ட் டெஸ்ட். டெஸ்ட்ங்கிற பரிசோதனை கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், கட்டுப்பாட்டு பரிசோதனைக்கு. ஸோ டெஸ்ட்லேயும் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் கண்ட்ரோல்லையும் என்ன செய்கிறாண்டா 2லேயும் அவர் முதலாவது அவதானிச்சதுன்னா இறைச்சி அதிகரிக்கிறத பார்த்துக்கிறார். 2வது வந்து என்னன்னு சொல்லலாம்னா எக்ஸ்பெரிமெண்ட் அந்த செட்டப்பில் வந்து ஈக்கள் மொய்ப்பதை அவதானிச்சுக்கார். அதுலேருந்து புழுக்கள் உண்டாவதை பார்த்திருக்கிறார். சில நாட்களுக்கு பின்னர் அந்த புழுக்கள் வந்து ஈக்களாக மாறி வெளியேற அவதானிச்சிருக்கிறார். ஆனால் நுண்துளை கொண்ட துணி வலையினால் மூடப்பட்ட கட்டுப்பாட்டு ஒழுங்கமைப்பில் இறைச்சி மீது புழுக்கள் இல்லாதிருப்பதையும் வலையில் ஈக்கள் மைத்திருப்பதையும் சில வேளைகளில் வலை மீது புழுக்கள் உண்டாகி இருப்பதையும் அவதானிக்கத்தக்கதாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அவர் இந்த நுண்துளையிடப்பட்ட துணி ஏன் யூஸ் பண்ணுறார்? இப்போ அவர் உதாரணத்துக்கு பொலித்தீனால மூடி வச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவர் எண்ணம் என்னன்னு சொன்னால் அவர் கருதுகோள் அந்த அழுகிய இறைச்சியிலிருந்து ஏதோ ஒரு பதார்த்தம் உண்டு தான் இந்த புழுக்கள் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அப்போ அந்த பதார்த்தம் என்னங்கிறது தான் அவர் அந்த நுண்துளையிட்ட துணியால் அவர் கவர் பண்ணுறார், ரைட், மூடி வைக்கிறார். அதான் அந்த நுண்துளை இட்ட வலையிட துணி வலையிட நோக்கம் அதான், ரைட். அந்த பதார்த்தம் வெளியேறுமாக இருந்தால் துணிக்கூடாக அந்த துளைகளுக்கூடாக வெளியே வர இயலும். அப்படி என்றால் அந்த மனம் ஒரு மனம்னு வச்சுக்கலாம், அந்த மனத்தின் ஊடாகத்தான் இந்த புழுக்கள் உருவாகுன்ற அவர் கெஸ் பண்ணி இருந்தாருண்டா அதைத்தான் அவர் டெஸ்ட் பண்ணது இந்த நுண்துளையிட்ட துணியை யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ அங்கனைக்கு என்ன பார்க்குறார், அந்த கண்ட்ரோல் செட்டப்பில் பார்க்குறார். அங்கனைக்கு இறைச்சியில் வந்து எந்த ஒரு புழுக்களையும் காணல. ஆனால் மூடியிருந்த துணிக்கு மேலே என்ன பார்க்குறாருன்னு சொன்னால் ஈக்கள் மொய்க்கிறத பார்த்திருக்கிறார். அதே நேரம் சில நேரம் அந்த புழுக்கள் அந்த துணியில தான் உண்டாயிருக்கிறதையும் பார்த்திருக்கார். இதற்கேற்ப அழுகும் இறைச்சியில் ஈக்கள் இடும் முட்டையிலிருந்தே புழுக்கள் உண்டாகின்றனவென ரெடி முடிவு செய்தார். ஸோ ரெடி என்ன முடிவு செய்தாருன்னு சொன்னால் இறைச்சியில இருந்து புழுக்கள் வரல, அழுகும் இறைச்சியிலிருந்து. ஆனால் அது வந்து ஈக்கள் மொய்க்கும் போது ஈக்கள் என்ன செய்யுதுன்னா அதில் போயிட்டு தங்குற டைம் அதில் முட்டையை விடுது. அந்த முட்டை தான் காலப்போக்கில் முட்டை பொரித்து அதில் இருந்து புழுக்கள் உண்டாகி புழுக்களில் இருந்து ஈக்கள் உருவாகுதுங்கிறத அவர் முடிவாக எடுக்கிறார். ரெடி பின்பற்றிய செயல்முறையை விஞ்ஞான முறையை ஒத்த விதத்தில் உங்களால் ஒழுங்குபடுத்த முடியுமா? இப்போ நாங்கள் ஆல்ரெடி செய்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டெப் அவதானிச்சம், கருதுகோள், அடுத்தது ஹைபோதீசிஸ், அடுத்தது பரிசோதனை செஞ்சு பார்க்குற அதில் முடிவை சொல்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி கிளாஸில் படித்தோம் தானே, அந்த முறையில் நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிடலாம், அந்த 5 பாயிண்ட்லேயும் எழுதிடலாமான்னு பார்க்குறாங்க, ரைட். உங்கள் ஒழுங்குமுறை சரியானதாவென பின்வரும் ஒழுங்குமுறைகளை ஒப்பிட்டு பாருங்கள். சரியா? இப்போ அவங்க சொல்கிறாங்க எப்படி அந்த ஸ்டெப் எழுதுறேன். ஒரு விஞ்ஞான ரீதியான பரிசோதனையோட 5 ஸ்டெப்பு. முதலாவது வந்து அழுகும் இறைச்சியில் ஈக்கள் மொய்த்தலையும் புழுக்கள் தோன்றி ஈக்களாக மாறி வெளியேறுவதையும் அவதானித்தல் அவர் அவதானிப்போம், ரைட். அடுத்தது வந்து அழுகும் இறைச்சியின் மீது புழுக்கள் எவ்வாறு உருவாகின்றன என்னும் பிரச்சினை எழுத. அடுத்தது ப்ராப்ளம் தானே, முதலாவது ஒப்சர்வேஷன் அவதானிப்பு, அடுத்தது பிரச்சினை அல்லது ப்ராப்ளம். ஸோ அதில் அவருக்கு அடுத்த கேள்வி வருது என்னன்னு சொன்னால் கொஷன் ஒரு இல்லாட்டி ப்ராப்ளம் என்னென்னா அழுகும் இறைச்சியில் எவ்வாறு புழுக்கள் உருவாகுன்றதுதான் அவர் அடுத்த கேள்வி இல்லாட்டி கொஷன் இல்லாட்டி ப்ராப்ளம், ரைட். அடுத்தது வந்து என்ன செய்யணும், அழுகும் இறைச்சியில் ஈக்களினால் வெளியேற்றப்படும் ஒரு பொருளில் புழுக்கள் உண்டாகின்றன என்னும் கருதுகோளை உருவாக்குறார். அடுத்த கருதுகோள் ஒரு ப்ராப்ளம், அதுக்குரிய ஆன்சர் மாதிரி ஒன்று தான் கருதுகோள் என்று சொல்கிறார், ரைட். அதுக்கு பிறகு அவர் என்ன கட்டுப்படுத்திய பரிசோதனையின் மூலம் கருதுகோளை சோதித்தார். அவர் அவருக்கு வந்த கேள்விக்கு அவர் ஒரு விடயம் ஒன்று சொல்கிறார், அது சரியா இல்லையான்னு சொல்லி கட்டுப்பாட்டு பரிசோதனை செய்வதன் மூலம் அதை அவதானிக்கிறார்.
முடிவை எடுக்கிறார். ரைட். ரைட். பென்சிலினை கண்டுபிடித்தல். பென்சிலினை கண்டுபிடித்தல். ரைட். நோய் காரணியாகிய பாக்டீரியா பற்றிய ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஆங்கிலேயரான அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்னும் மருத்துவர் தம்மால் தயாரிக்கப்பட்ட பாக்டீரியா வளர்ப்பை கொண்ட சில பெட்ரிக் கிண்ணங்களில் பாக்டீரியா அழிந்திருப்பதை அவதானித்தார். இப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்தது என்னன்னு சொன்னா, அழகும் இறைச்சியில இருந்து புழுக்கள் தோன்றுதுங்கிறது பொய்யங்கிறத நிரூபிச்ச விஞ்ஞானி ஒருத்தரை பத்தி பார்த்தோம். அவர் எத்தனாம் ஆண்டு அதை பத்தி பேசினாருன்னு பார்த்தோம். அவர் எவ்வாறான ஒரு விஞ்ஞானி, உயிரியல் விஞ்ஞானிங்கிறத பார்த்தேன். இப்ப அடுத்த ஒரு விஞ்ஞானியோட பேரை பத்தி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இவர பேர் ஞாபகம், இவர் ஒரு ஆங்கிலேயர், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ரைட். நீங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இப்போ ஒரு அழகான ஒரு சார்ட் போடியலும் அவங்க சந்திக்கிற தகவலை வச்சு ஒரு சார்ட் போடலாம். இப்போ முதல் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கண்டுபிடிச்ச ஆண்டு, அவர் எந்த வகையான ஒரு விஞ்ஞானி, அவர பேர் என்ன, அவர பரிசோதனை என்னன்னு சொல்லி அழகா 4 கொலம் போட்டு நீங்க அவரை டீட்டெயில கொலமாவே எடுக்கலாம். இங்கனைக்கு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இவர் பேர் எழுதியிலும் இவர் என்ன வகையான விஞ்ஞானி என்போல, ஆனால் இவர் ஒரு ஆங்கிலேயர் என்று போட்டிக்கார். இவர் கண்டுபிடிச்ச ஆண்டு போடல. அப்ப அது எங்களுக்கு எம்டி ஆയിരിக்கும். அடுத்தது இவர் பெனிசிலினை கண்டுபிடித்தார் என்று சொல்லி நீங்க அவரை கண்டுபிடிப்பீர்கள் போடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஞாபகப்படுத்துறதுக்கு லேசா இருக்கும். ரைட். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவர் ஆய்வு கூடத்துல பெட்டி டிஷ்க்கு பெட்ரிக் கிண்ணம் என்று சொல்லுவோம். பெட்டி டிஷ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ரைட். இந்த பெட்டி டிஷ்ல அவர் வளர்மை என்ன செஞ்சாருன்னா பாக்டீரியாக்களை வளர்த்து வந்திருக்கிறார். வளர்த்த டைம் அவர் சில பெட்டி டிஷ்களில் வளர்த்த பாக்டீரியாக்கள் வளர்ந்திருந்து, சிலது வளரல. ரைட். இதை அவதானிக்கிறார் இவர். இது தொடர்பாக கருதுகோளை உருவாக்கி கொண்டு அடுத்தது அவர் கருதுகோளை உருவாக்குறார். இப்போ அவதானிப்பு வழங்கிச்சானே, அவதானிப்பு எல்லா பெட்டி டிஷ்லையும் வளர்த்த பாக்டீரியாவில் சிலது வளரல. அதான் அவரோட அப்சர்வேஷன். ரெண்டாவது, ஏன் அந்த பெட்டி டிஷ்ல பாக்டீரியாக்கள் வளரவில்லைங்கிறதான் அவரோட ப்ராப்ளம். மூணாவது, அவர் அதுக்கு ஒரு கருதுகோள் எடுக்கிறார். அக்கருதுகோள்கள் இப்போ எடுத்தது போல அவர் அதை கட்டுப்பாட்டு பரிசோதனை மூலம் டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு பிறகு டெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அவர் ஒரு முடிவெடுப்பார். ரைட். அக்கருதுகோளை பரிசித்து ஒரு தொடர் ஆய்வுகளில் ஈடுபட்டு ஃப்ளெமிங் அவர் கண்டுபிடித்த விடயங்களிலிருந்து முக்கிய முடிவுகளுக்கு வந்தார். ஸோ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் கருதுகோளை உருவாக்குறார். அந்த கருதுகோளை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். அது பிள்ளையா இருந்து இன்னொரு கருதுகோள் எடுக்கிறார். சரி, அப்படி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். அதை அப்படி அவர் செய்து கடைசியா தொடரான ஆய்வுக்கு ஈடுபடுறார். ரைட். முதலாதாரம் அவருக்கு சரி வரல, அவர் அடுத்த கருதுகோள் புள்ளியாக்கலாம். இப்போ தொடரான ஆய்வுகளை செஞ்சு கடைசி அவர் ஒரு முடிவுக்கு வரார். பாக்டீரியா வளர்ப்புக்குள்ளேயே எழுமாறாக பிரவேசித்த ஒரு ஃபங்கஸினால் பாக்டீரியாக்களை அழிக்கும் இரசாயன பொருள் சுரக்கப்படுகின்றது என்பதே அவரது கண்டுபிடிப்பு ஆகும். ஸோ கடைசி அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னா, அந்த பாக்டீரியா வளர்க்கின்ற வளர்ப்பூடகத்துக்குள்ள, அதாவது பெட்டி டிஷ்ஷுக்குள்ள என்னென்று நடக்குதுன்னா, எழுந்தமானமாக ஃபங்கஸுகள் உள்ளுக்கு போகுது. உள்ளுக்கு போய் அந்த ஃபங்கஸ் இந்த பாக்டீரியாக்களோட சேர்ந்து வளருது. வளரக்குள்ள இந்த ஃபங்கஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதுல இருந்து இரசாயன பதார்த்தங்களை சுரந்து அந்த பெட்டி மீடியாவில், அதாவது அது வளர்ப்பூடகத்தில் அது கொடுக்க போகுது. என்ன நடக்குதுன்னு, இந்த பாக்டீரியாக்கள் அது வளர்வதை தடை செய்து அந்த இரசாயன பொருள் என்கிறத கண்டுபிடிக்கிறார். இச்சுரப்பு பெனிசிலியம் என்னும் ஃபங்கஸினால் சுரக்கப்படும் பெனிசிலின் எனப்படும் நுண்ணுயிர் கொல்லியாகும். ஸோ இன்னைக்கு அவர் கண்டுபிடிக்கிறது கடைசிய காலப்போக்கில் அவர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறார். இது ஃபங்கஸ் ஒன்றால் சுரக்கப்படுற பெனிசிலின் என்னும் ஒரு நுண்ணங்கி கொல்லின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அது இன்று மருத்துவ துறைகளிலும் முக்கியமான நுண்ணுயிர் கொல்லி மருந்தாக விளங்குகின்றது. ரைட்.
எதுக்கு இப்ப நான் கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு இயலுமா அந்த விஞ்ஞான முறைப்படி படிமுறைகள எழுதுறதுக்கு ட்ரை வந்து பண்ணுங்க. ரைட். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு அடுத்து தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து, அ இந்த பெனிசிலின்ங்கிறது எ எ எந்த ஒரு இதால சுரக்கப்படுதுன்னா ஃபங்கஸ். அதுவும் ஒரு நுண்ணங்கி தான். ரைட். அதுவும் ஒரு நுண்ணங்கி. நுண்ணங்கியால சுரக்கப்படுற ஒரு சுரப்பு தான் பெனிசிலின். அது வந்து பாக்டீரியாங்கிற ஒரு நுண்ணங்கிய அ வளர்வத தடுக்குது. ரைட். இதுதான் இதோட முடிவு. ரைட். வளர்ப்பு ஊடகத்தில் பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுகின்றதையும், அந்த இடங்களில் ஃபங்கஸ் வளர்ந்திருக்கின்றதையும் அவதானித்த பின்னர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் உருவாக்கியதாக கருதுகோள் யாது? ரைட். இப்ப நீங்க இதுல அவங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அவர் இப்ப கடைசி முடிவு ஒன்று எடுத்துக்கிறார் தானே, அப்ப அவரோட கருதுகோள் என்னவாக இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. ரைட். நீங்க ட்ரை பண்ணுங்க அதை. பின்வருவன விஞ்ஞான முறையின் மூலம் முடிவுக்கு வந்த வேறு சில வரலாற்று சந்தர்ப்பங்கள் ஆகும். மரத்திலிருந்து தரையில் விழுந்த ஆப்பிளை அவதானித்த விஞ்ஞானி ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு பற்றிய எண்ணக்கருவை அறிமுகம் செய்தார். அடுத்த விஞ்ஞானி அவர் அவதானித்த அவதானிப்பு என்னங்கிறத செல்லுபட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்க இதுக்கு அந்த விஞ்ஞான முறைப்படி படிமுறை 5ஐயும் எழுத இயலுமான்னு பாருங்க. முதலாவது அவதானிப்பு, அடுத்தது ப்ராப்ளம் பிரச்சனை, அடுத்தது கருதுகோள், அடுத்தது வந்து கட்டுப்பாட்டு பரிசோதனை, அடுத்தது முடிவு. ரைட். இப்போ எங்களுக்கு தந்திக்கிறது வந்து முடிவு தான். என்ன சந்திக்கிறேன், மரத்திலிருந்து கீழ் நோக்கி விழுந்த அப்புள் அவர் அவதானிச்சார். ரைட். அது ஒரு 2000 அடுத்தது வந்து ஊஞ்சலாடும் விளக்கின் அலைவு காலத்தையும் அவதானித்த வானியலாளராகிய கலீலியோ கலிலி ஊசலை உலகிற்கு அறிமுகம் செய்தல். ரைட். இது அடுத்தது. இதுக்கும் நீங்க அந்த விஞ்ஞான முறை மூலம் படிகளை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட். எழுதி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க கரெக்ட் பண்ணுவோம். ரைட். சிறந்த விஞ்ஞானி எப்போதும் சிறந்த அவதானிப்பாளராக இருக்கும் அதே வேளை சூழலில் உள்ளவற்றையும் நன்றாக அவதானிப்பார். உண்மைக்குமே விஞ்ஞானிகள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவதானிப்பார். ரைட். அதால தான் அவங்க பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு அவதானிப்பாளராக இருந்தால் அவங்க அதுக்கு ஒவ்வொரு கேள்விகளை கேட்டுக்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தை உருவாக்குறாங்க. அவதானிப்புக்கு அடுத்ததா ப்ராப்ளம்னு பார்த்து ஒவ்வொரு ப்ராப்ளம் உருவாக்கும். அதுக்கு அவங்களுக்கே ஒரு சில ஆன்சர், அதை கருதுகோளே சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதை அவதானிச்சு அதை பரிசோதனை மூலம் அவங்க முடிவு எடுப்பாங்க. ரைட். அது மட்டும் இல்லாமல் சூழலையும் ஒவ்வொன்றாக அவதானிப்பாங்க. ரைட். ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணின அந்த எரியிற சுவாலைக்கு மேலே இருக்கிற இலைகள் வந்து அசையுது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அசையல, இலைகள் அசையலைங்கிறதெல்லாம் மொத்தமா சூழலை அவதானிப்பதன் மூலம் தான் இந்த விடைகள் விடைத்திருக்கு. நீங்களும் சிறந்த அவதானிப்பாளராக அமைவதன் மூலம் விஞ்ஞானிகள் சென்ற பாதையில் செல்லலாம். ஸோ உண்மைக்குமே உங்களோட சூழல்லையும் நீங்க அவதானிப்பதன் மூலம் உண்மைக்குமே உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான அறிவுகள் நிரம்ப கிடைக்கும். ரைட். அவதானிப்புகள் மூலம் கருதுகோள்களை உருவாக்கி அதனூடாக பரிசோதனைகளில் ஈடுபட்டு பெறுமதிமிக்க முடிவுகளை அல்லது எண்ணக்கருக்களை முன்வைக்கும் ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு அவதானிக்கிற ஆற்றல் கூடிய அதிகமாக இருந்தால் அதன் மூலம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், கேள்விகளை உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்கி அதுகளுக்கு நீங்கள் கருதுகோள்களை முன்வைச்சிங்கன்னு சொன்னால் அதிலிருந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய பரிசோதனை செய்யக்கூடிய விடயங்கள் இருக்குமா, நீங்கள் அதனால பரிசோதனை செய்து உண்மைக்குமே ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கொள்ளும். அப்படி நீங்களாக செய்து எடுக்கிற முடிவு உங்களோட வாழ்நாளில் என்றைக்குமே அது மறக்காது. அது மட்டுமில்லை, அது வந்து உண்மைக்குமே எங்களோட மனித குலத்துக்கு மிச்சம் பயனுள்ள ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட சுற்றுப்புற சூழலை அதிகமாக அவதானிங்க. அதில் பிரச்சனையை கேள்விகள் கேளுங்க. ரைட். பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு கருதுகோள்களை வச்சு அதை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணலாம்ங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். நீங்கள் மேற்கொண்ட அவதானிப்புகள், இனங்கண்ட பிரச்சினைகள், அவை தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்ட கருதுகோள்கள் ஆகியவற்றை
அட்டவணையில தாராங்க. முதலாவது அவதானிச்சாங்க, வழியில் திறந்து வைக்கப்பட்ட இரும்பு விரைவில் துருப்பிடித்தது. ரைட், இது ஒரு அவதானிப்பு. ரைட், அவர் வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அடுத்தது வழியில் திறந்து வைக்கப்பட்ட இதுல உண்மைக்குமே அந்த விஞ்ஞான படிமுறையில முதல் 3 படிகளும் தந்திக்கிறாங்க. 4வது படி கட்டுப்பாட்டு பரிசோதனை மூலம் அதை பரிசோதித்து பார்த்தால் அடுத்தது 5வது வந்து முடிவு. ரைட், அது 3ம் அது 2ம் தரல. இது 3ம் ஃபர்ஸ்ட் முதல் 3 படிகளும் தந்திக்கிறார். அவதானிப்பு, பிரச்சினை, கருதுகோள். ரைட், இவர முதலாவது அவதானிப்பு என்னன்னு சொன்னா, வழியில் திறந்து வைக்கப்பட்டுள்ள இரும்பு விரைவில் துருப்பிடித்தல். இதை அவதானிக்கிறார். அவர பிரச்சனை என்ன சொன்னா, வழியில் திறந்து வைக்கப்படும் போது இரும்பு விரைவாக துருப்பிடிப்பது ஏன் என்கிறார். அதுக்கு அவர் ஆன்சர் வந்து ஒன்று, வழியில் திறந்து வைக்கும் போது வலி, ஈரலிப்பு என்பன அதிக அளவில் கிடைப்பதால் இரும்பு துருப்பிடித்தல் அதிகரிக்கிறது. அது அந்த பிரச்சனைக்குரிய ஒரு ஆன்சர். அடுத்த ஆன்சர் அவர் சொல்லார், சூரிய ஒளி படும்போது துருப்பிடித்தல் வேகம் அதிகரிக்கும். அடுத்த கருத்துக்களை வைக்கிறார். அப்ப இவர் பரிசோதனை மூலம் முதலாவது இதையும் டெஸ்ட் பண்ணுவார், 2வது இதையும் டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு முடிவு எடுப்பார். ரைட், அடுத்த அவதானிப்பு வந்து, கிணற்றிலிருந்து நீர் கொண்ட வாளியை மேலே இழுக்கும் போது நீருக்குள்ளே வாளியின் நிறை வழியில் உள்ள போதிலும் பார்க்க குறைவாக இருப்பதாக உணர்தல். ரைட், அடுத்த அவதானிப்பு என்ன சொன்னா, நாங்க கிணற்று இருந்து நீர் அள்ளக்கொள்ள வாளியின் மூலம் அள்ளக்கொள்ள அதை வந்து இழுக்கும் போது நீருக்குள்ளே வாளியின் நிறை நீருக்குள்ள இருக்கக்குள்ள வாளியின் நிறை வழியில் உள்ள போது நாங்கள் அதை நீரை எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் இழுத்து எடுப்போம் மேல் நோக்கி, அந்த டைம் இருக்கிறத விட நீருக்குள்ளே இருக்கக்குள்ள குறைவுன்னு சொல்லி என்கிறத உணர்றார். ரைட், நீங்கள் இந்த உங்களோட ஊடுகளில் வந்து கிணறு இருக்குமாக இருந்தால் அது நீங்கள் வாளி மூலம் அள்ளி எடுப்பீங்கன்னா இந்த அவதானிப்பை நீங்கள் செய்து பார்க்கலும். ரைட், அநேகமாக தண்ணி கிட்ட போனோன்னா வாளி பெரும்பாலும் மிதக்க வலிக்கணும், உடனே கீழே போகாது. ரைட், நீரினுள்ளே வாளியின் நிறை குறைவாக இருப்பதாக உணரப்படுவது ஏன் என்கிறது தான் அவரை பிரச்சனை. அவரோட கருதுகோள் வந்து, நீரினுள் பொருட்கள் அமிழ்ந்திருக்கும் போது பொருட்களின் மேல் நோக்கி விசை ஒன்று வெளியேற்றப்படும் என்று சொல்லார். அப்ப நீருக்குள்ள பொருள் ஒன்று அமிழ்ந்துக்கிறிக்கக்குள்ள அந்த பொருளுக்கு மேல் நோக்கின ஒரு விஷயம் இருக்கிறதால வாளி வந்து மேல் நோக்கி தள்ளப்படுது. அதால அதுக்காக ஒரு அந்த நிறை ஒன்று இல்லை குறவுங்கிற ஒரு கருதுகோளை அவர் முன்வைக்கிறார். அடுத்த விஞ்ஞானியை பற்றி சொல்லாங்க. பிரான்சிஸ் பேக்கன் என்ற தத்துவ அறிஞர் அறிமுகம் செய்த விஞ்ஞான முறையின் மூலம் பெறப்பட்ட கண்டுபிடிப்புகளின் ஊடாக பல கருதுகோள் உண்மையானவையா பொய்யானவையா என்பது வெளிப்படுத்தல் ஆயிற்று. ஸோ அடுத்த மிக முக்கியமான விஞ்ஞானி வந்து பிரான்சிஸ் பேக்கன். ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், விஞ்ஞான முறை சம்பந்தமாக ஆய்வுகள் மேற்கொண்ட விஞ்ஞானிகள் பெயர் தருகன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், இதுக்கு முதல் நாங்கள் 4 விஞ்ஞானிகிட்ட பேர் பார்த்துருக்கிறோம். ரைட், அவங்க யாருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தது வந்து, இரசாயன பரிசோதகர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் மருத்துவர் நோயாளியை இனங்காண்பதற்கும் விஞ்ஞான பிறழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் விஞ்ஞான முறையை பின்பற்றுகின்றனர். ரைட், இப்போ இரசாயன குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு இரசாயன பரிசோதகர்களும் மருத்துவர்கள் நோயாளியை கண்டுபிடிப்பதற்கும் விஞ்ஞான பிரச்சனைகளை வெளிப்படுத்தலும் விஞ்ஞான முறையை பின்பற்றினர். அந்த விஞ்ஞான முறை என்ன? அதில் 5 ஸ்டெப் இருக்கு. 1 அப்சர்வேஷன் அவதானித்தல், 2வது ப்ராப்ளம் பிரச்சனை, 3வது கருதுகோள் ஹைபோதீசிஸ், 4வது வந்து டெஸ்டிங் ரைட் எக்ஸ்பெரிமெண்ட், அடுத்தது வந்து கன்க்ளூஷன் முடிவு. ரைட், இந்த 5 முறை எந்தானது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே மெத்தட் தான் பயன்படுத்துகிறாங்க. நோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் டாக்டர்ஸ் வந்து இந்த முறையை தான் யூஸ் பண்ணாங்க. விஞ்ஞானிகள் வந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை செய்கிறதுக்கும் அவங்க இந்த 5 விஞ்ஞான படிமுறைகளில் ஊடாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. ஸோ அவதானிப்பின் மூலம் கருதுகோள்களை உருவாக்கி கொண்டு அதனை பரிசோதித்து முன்னோக்கி செல்லல் அவர்களுடைய முறையாகும். ஸோ இதுல இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாங்க,
அவதானிப்பை வச்சு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அதிலிருந்து ஹைப்போதீசிஸ் கருதுகோள்களை உருவாக்கி அதை வந்து பரிசோதித்து பார்த்து முடிவுகளை எடுக்கிறாங்க. ரைட். விஞ்ஞான முறை விஞ்ஞானத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட சிந்தனை அன்று. ஸோ இந்த விஞ்ஞான முறைக்கு தான் நாங்கள் 5 விஷயம் சொன்னோம், 5 ஸ்டெப்ஸ் என்ன. அந்த 5 ஸ்டெப்பு நாங்கள் கட்டாயம் விஞ்ஞான முறைக்கு தான் பயன்படுத்தணுன்றே இல்லை. அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய சரியான முடிவுகளுக்கு வரலாம். ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் எங்களோட டே டு டே லைஃப்பில் நாங்கள் அப்ளை பண்ணுவதன் மூலமும் எங்களுக்கு வார அவதானிப்பு அதில் அதுக்கு அதில் அந்த 5 ஸ்டெப் ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கருதுகோள் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை முடிவு எடுத்தோமா இருந்தால் உண்மைக்குமே நாங்கள் எங்களோட ஒரு வாழ்க்கை நடவடிக்கையில் எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு ஒழுங்கான முறையில் கொண்டு போயிடும். விஞ்ஞான முறையை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு கேட்பவை, நீங்கள் பார்ப்பவை, ஊடகங்களின் மூலம் முன்வைக்கப்படுபவை ஆகியன பற்றி விஞ்ஞான ரீதியில் நுணுகி ஆராய்ந்து பரிசோதனை ரீதியில் நிரூபித்து சரியான விடயங்களை கிரகிக்கும் ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் உண்மைக்குமே நாங்கள் இதை அவதானிக்கிற மாதிரியே எங்களோட டே டு டே லைஃப்பில் நாங்கள் விஞ்ஞான முறை பல இடங்களில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ பயன்படுத்தி சில முடிவுகள் நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆராய்ந்தெல்லாம் பார்ப்போம். நீங்கள் அதை உண்மைக்குமே அப்படி உங்களோட டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு கொஞ்சம் இதுக்கு பிறகு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்த செஷன் நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல எங்களோட இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கிரேட் 6லேருந்து A லெவல் மட்டும் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். தேங்க்யூ.